இன்று மாலை தஞ்சை காவல் நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலினிடம் விசாரணை மேற்கொள்கிறார்கள் காவல்துறையினர். தஞ்சை காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட பிறகு காவல் பிணையில் அவர் விடுவிக்கப்பட இருக்கிறார். இந்நிலையில் அது தொடர்பான நீதிமன்ற வாத பிரதிவாதங்கள் என்ன என்பதனையும் நாம் பார்த்திருந்தோம். அவருடைய வாகனம் தஞ்சைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் ஒருபுறம், மறுபுறம் இன்று காலையில் அவர் கைதாகி காவல்துறை வாகனத்தில் அழைத்துச் செல்லப்படும் காட்சிகள் ஒருபுறத்தையும் நாம் பார்க்கிறோம். இந்நிலையில் இந்த வழக்கில் ஓர் தெளிவு கிடைத்திருக்கிறது. இன்று மாலை விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்படுகிறார் உதயநிதி என்ற விடை கிடைத்திருக்கிறது. ஒலக்கூர் காவல் நிலையத்திலிருந்து அவருடைய வாகனம் புறப்பட்டு தற்போது தஞ்சைக்கு சென்று கொண்டிருக்கிறது. முன்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் உதயநிதியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி, விசிக தலைவர் திருமாவளவன் ஆகியோர் உதயநிதியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்ததோடு அவருடைய கைது நடவடிக்கையையும் சேர்த்தே கண்டித்திருந்தார்கள். ஏன் கைது நடவடிக்கையில் ஈடுபடுகிறது அரசு என்ற கேள்வியையும் விமர்சனமாக அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இந்நிலையில் இன்று விசாரணைக்காக மட்டுமே அழைத்துச் செல்லப்படுகிறார் உதயநிதி. இன்று மாலை விசாரணை முடிவடைந்து அவர் விடுவிக்கப்படுவார் என்றிருக்கிறது அரசு தரப்பு. சட்டமன்ற கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளதால் இன்றே உதயநிதியை விடுவிக்க வேண்டும் என்று அவரது தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டது. உதயநிதியின் தரப்பு கோரிக்கையை ஏற்று அவரை இன்றே விடுவிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். உதயநிதி ஸ்டாலினின் கைதை எதிர்த்து திமுகவினர் பல்வேறு இடங்களிலும் சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பல்வேறு இடங்களிலும் அவர்கள் சாலையை மறிப்பதிலும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதிலும் தீவிரம் காட்டி வந்தனர். இன்று காலையில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை அறிந்ததுமே திமுகவினர் பல இடங்களிலும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். தற்போது இது தொடர்பான வழக்கு விசாரணையில் அவர் இன்று மாலை விசாரணை முடித்து விடுவிக்கப்படுகிறார் என்று தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். தற்போது விழுப்புரம் ஓலக்கூர் காவல் நிலையத்தில் மதிய உணவை முடித்துக் கொண்டு அவர் தஞ்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்று காலை 10 மணி அளவில் உதயநிதி ஸ்டாலினின் இல்லம் காவல்துறையினரின் முற்றுகைக்குள் கொண்டுவரப்பட்டது. காவல்துறை அதிகாரிகள் முதலில் அவருடைய இல்லத்திற்கு சென்று உள்ளே இருந்தவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினர். அவரை விசாரணைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும், கைது செய்து அழைத்துச் செல்ல வேண்டும் என்று பேசியிருந்தார்கள். ஒருபுறம் இவை நடந்து கொண்டிருக்க நீதிமன்றத்தில் இது தொடர்பாக முறையீடும் செய்யப்பட்டிருந்தது. உதயநிதி ஸ்டாலின் சரியாக 10:30 மணி அளவில் கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டார். தொடர்ந்து திமுக தொண்டர்கள் அவருடைய இல்லத்தின் முன்பாக குவிந்து காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகளையும் தள்ளுமுள்ளுவில் ஈடுபடும் காட்சிகளையும் நாம் பார்த்தோம். உதயநிதி ஸ்டாலினோடு திமுக முன்னாள் அமைச்சர்களும் உடன் சென்றிருந்தார்கள். ஒருபுறம் அவருடைய கைது நடவடிக்கை இருக்க, மறுபுறம் திமுக இதனை உயர்நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று அவருடைய கைதினை எதிர்த்து மனு தாக்கல் செய்திருந்தது. அது தொடர்பான வழக்கு விசாரணை சற்று நேரத்திற்கு முன்பாக தான் நடந்து முடிந்தது. இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு உணவு அளிக்கவில்லை, இயற்கை உபாதைக்கு செல்லவில்லை என்று உடன் சென்ற
திமுக முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். எனவே விழுப்புரம் ஓலக்கூர் காவல் நிலையத்திற்கு அவரை அழைத்துச் சென்று அவருக்கு அங்கு மதிய உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது மீண்டும் தஞ்சைக்கு கிளம்பியிருக்கிறது காவல்துறை. உதயநிதி ஸ்டாலினை இன்று மாலை தஞ்சை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்ய இருக்கிறது. விசாரணைக்கு பிறகு அவர் விடுவிக்கப்படுவார் என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத்தான் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் கூறியிருந்தார்கள். முதலில் தஞ்சையில் வைத்து அவரை ரிமாண்ட் செய்ய இருக்கிறோம் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு 2.25 மணி அளவில் நடைபெற்ற விசாரணையின் போது அவரை ரிமாண்ட் செய்யும் எண்ணம் இல்லை, விசாரணைக்காகத்தான் தஞ்சைக்கு அழைத்துச் செல்கிறோம், விசாரணைக்கு பிறகு அவர் விடுவிக்கப்படுவார் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் விளக்கத்தை முன்வைத்திருந்தார்கள். அதனை நீதிபதிகள் குறித்துக் கொண்டிருந்தார்கள். அதே போல உதயநிதி ஸ்டாலினுக்கு நாளை சட்டப்பேரவையில் அவர் பங்கு கொள்வதற்கான தேவை இருக்கிறது என்பதான உதயநிதி ஸ்டாலின் தரப்பு வாதங்களையும் அவர்கள் குறித்துக் கொண்டிருந்தார்கள். விசாரணையின் முடிவில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அவரை இன்றே விடுவிக்க வேண்டும் என்ற உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். விசாரணை முடித்துவிட்டு அவரை காவல் நிலைய பிணையில் விடுவித்து விடுங்கள் என்ற உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி. இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலினின் கைதை கண்டித்து இன்று காலையிலிருந்து தமிழகத்தில் எங்கெல்லாம் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் மறியலில் ஈடுபட்டார்கள் என்ற காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். ஒருபுறம் அது, மற்றொரு திரையில் அவர் தஞ்சைக்கு காவல்துறை வாகனத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். தஞ்சையில் சில தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சை காவல் நிலையத்தில் உதயநிதியிடம் இன்றைக்கு காவல்துறையினர் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். உதயநிதியின் கைதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் போராட்டத்திலும் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் ஆங்காங்கே பரபரப்பாக பதற்றமான சூழல் காணப்படுகிறது. இந்நிலையில் பாதுகாப்பு கருதி தஞ்சையில் சில தனியார் பள்ளிகள் விடுமுறையை அறிவித்திருக்கின்றன. உதயநிதியை சென்னையிலிருந்து கைது செய்து அழைத்துச் செல்லும் போதே சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தார்கள். ஈசிஆர் சாலையில் திமுகவினர் தொடர்ந்து சாலையை மறித்துக் கொண்டும் அவரை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் கைகலப்பிலும் ஈடுபட்ட நிலையில் தற்போது அவர் தஞ்சை சென்று கொண்டிருக்கிறார். தஞ்சையில் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. எனவே பாதுகாப்பு கருதி சில தனியார் பள்ளிகள் இன்று விடுமுறையை அறிவித்திருக்கின்றன.